வணக்கம் ப்ரோ. வணக்கம். விஜய் அதிமுகவுடன் கூட்டணி இல்லைன்னு அறிவிச்சிருக்காரு. ஆனால் இது வேற ஒரு கோணத்தில் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, அவசரமாக நம்ம கூட்டணி அனௌன்ஸ் பண்ணால் விஜய்க்கு அது பாதிப்பு ஏற்படும். அவரை நம்பியிருக்கிற தொண்டர்கள் எல்லாருமே என்னென்னா, அப்போ இவரும் இன்னொருத்தர் தலைமையில் தான் நம்ம செயல்பட போகிறோமா அப்படின்ற ஒரு மைனஸ் பாயிண்ட் வரும்ன்றதுக்காக. ஏன்னா கிட்டத்தட்ட கூட்டணியே உறுதி ஆயிடுச்சின்னு சொல்கிறாங்க. துணை முதல்வர் 80 சீட்டு நோட்டு எல்லாமே கன்ஃபார்ம் ஆயிடுச்சின்னு. ஆனால் விஜய் தரப்புலேருந்து உடனடியாக அதை வெளிப்படுத்தக்கூடாது, கிட்டத்தட்ட சொல்லிக்கலாம் அப்படின்ற ஒரு கோணத்துலையும் சொல்கிறாங்க. உங்களுடைய கருத்து? இதில் திரைமறைவாக என்னென்ன பேச்சுவார்த்தை போகுதுன்றத பற்றி எனக்கு தெரியல. ஆனால் பொதுவாக கூட்டணி முடிவுகள் இப்போ ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கிடையவே கிடையாது. ஒன்று. ரெண்டாவது, விஜய் அவர்களுக்கு துணை முதலமைச்சர் கொடுத்து அவருக்கு எவ்வளோ சீட்டு கொடுக்குறாங்க இல்லையா, இப்போவே நிர்ணயம் பண்ணுற அளவுக்கு எந்த விதமான போக்கு இப்போ கிடையாது. இப்போ விஜயே எடுத்துக்காட்டுக்கு கூட்டணி போய் பேசலாம் வச்சுக்கோங்க. கூட்டணி பேச்சுவார்த்தைலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த எலெக்ஷன் நெருங்கின டயத்துலேயே 7-8 நாளாக போயிட்டு வந்துடுவாங்க பார்த்தீங்கன்னா. அது ஏன் அப்படின்னா அந்த சீட்டு இருக்கு இல்லையா, அந்த சீட்டு பேரத்தில் ரொம்ப தீவிரமாக இருக்கும். சீட்டை முடிவு பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இவர் ஓட்டு எவ்வளோன்னு பெர்சன்டேஜ் நிரூபிக்கப்படாத நபர். இவருக்கு எவ்வளோ ஓட்டு இருக்குது இவராக சொல்லிக்கலாம். கேட்டால் 1 கோடி உறுப்பினர்கள் சேர்ந்ததாக சொல்கிறார். கேட்டானே? ஆமாம், 1 கோடி பேர். 1 கோடி உறுப்பினர்கள் சேர்ந்ததுன்னா ஆல்ரெடி அதிமுக 2.5 கோடி, திமுக ஒரு 2.5 கோடி, பாமக ஒரு 80 லட்சம் சொல்லுது, விடுதலை சிறுத்தை அது ஒரு 60 லட்சம் சொல்லுது. நம்ம ஊரில் இந்த கணக்கில் எடுத்து வச்சுக்கோங்க, எனக்கு தெரிஞ்சு ஒரு 25 கோடிக்கு மேலே இருக்கும். இருக்கிறவன் 5 கோடி பேர் நினைச்சுக்கோங்க, 25 கோடி பேர் கணக்கு அமைக்கிறாங்க. பிஜேபி அது ஒரு கோடி, பிஜேபி 1.5 கோடி அப்படி வச்சுக்கோங்க. இதெல்லாம் ஆவர கதை கிடையாது. இதையெல்லாம் யாரும் நம்ப போகிறதும் கிடையாது. விஜய் அவர்கள் இப்போ சொல்கிறார் இல்லையா, நாங்கள் கட்சி உறுப்பினர் சேர்க்கை ஆரம்பிச்சு 1 கோடியை தாண்டிட்டோன்றது எனக்கு தெரிஞ்சு போலி கணக்கு, 100% போலி கணக்கு. அதை வச்சு அவர் பேரம் பேசுறதுக்கான ஏற்பாடுகள் தயாராகிறாரு. ஆனால் அதை நம்புற அளவுக்கு இங்கே கட்சிகள் எதுவுமே கிடையாது. எந்த கட்சியுமே நம்பாது. ஏன்னா தேர்தல் அரசியலில் தேர்தலில் நின்று நீ எவ்வளோ ஓட் பர்சன்டேஜ் வாங்கியிருக்கின்றதை பொறுத்தது தான் கணக்கு. எது தேர்தலில் எவ்வளோ சீட்டை பிரிக்கணுன்றது. எனவே முதலாவது விஜய் அவர்களுக்கு இருக்கிற முதல் பிரச்சனையும் இதுதான். அவர் முதல் தேர்தலில் சந்திக்கிறாரு, அதுலேயே கூட்டணிக்கு போகிற முடிவு பண்ணிட்டார் இல்லையா. அந்த அறிவிப்பை எனக்கு தெரிஞ்சு அவசரப்பட்டு அறிவிச்சிட்டாங்க இல்லையா. இப்போ நீங்கள் அறிவிச்சு வச்சுக்கோங்க, சாதாரண வைகோ வந்தால் கூட அவர் என்ன 30 சீட்டு தாங்க, 40 சீட்டு தாங்க. விடுதலை சிறுத்தை எனக்கு ஒரு 80 சீட்டு தாங்க. விஜய் அவர்களுடைய மனநிலை காங்கிரஸையும் விடுதலை சிறுத்தையும் சேர்த்துக்கணும் ஆசை. இது நல்லாவே தெரியுது. இது திரைமறைவாக ஓடக்கூடிய எல்லா விஷயங்களும் நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. ஆனால் இப்போ காங்கிரஸ் வச்சுக்கோங்க 100 சீட்டு தாராளமாக கேட்பாங்க. அதாவது திமுக 30-40 சீட்டு கேட்குறவங்க இவர்கிட்ட 100 சீட்டு கண்டிப்பாக கேட்பாங்க. இது விடுதலை சிறுத்தை வச்சுக்கோங்க, அது ஒரு 60 சீட்டுக்கு மேலே கேட்கும். இவர் எங்கே நிற்பார் மிச்சத்தில்? எனவே ஓட் பர்சன்டேஜ் நிரூபிக்கப்படாத நிலைமையில், அவருக்கு எவ்வளோ ஓட்டு இருக்குன்னு நிரூபிக்கப்படாத நிலைமையில் இங்கே இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாமே ஏறி தான் அதோடைய சீட் பேரத்தை ஆரம்பிக்கும். அந்த சீட் பேரத்தை ஆரம்பிக்கும் போது இவரால் அதை மேனேஜ் பண்ணி போகவே முடியாது. எனக்கு தெரிஞ்சு இவருக்கு கூட்டணி அமைகிறது ஒரு பெரிய பாடாக இருக்கும். இப்படி இருக்கும்போது சின்ன கட்சிகளை இவ்வளோ தூரத்துக்கு ஏறி ஆடுமா, அதிமுக எதிர்கட்சி மட்டும் கிடையாது, பெரிய கட்சியும் கூட. கட்டமைப்பு ரீதியாக திமுகவோட பெரிய பலமான கட்சி அதிமுக. அப்படி இருக்கும்போது அந்த கட்சி சாதாரணமாக விட்டு நினைக்கிறீங்க, நீங்கள் துணை முதல்வர் கேட்டால் கொடுக்குற அளவுக்கு நினைக்கிறீங்க. 50-50 கிடையாது, 70-30 கூட வரமாட்டான். யாரு? அதிமுக. அதிமுகவுக்கு காசு கொடுக்க பிரச்சனை இருக்காது, ஆனால் சீட்டு கொடுக்குறதுல பெரிய பிரச்சனை இருக்கும். நீங்கள் சுமார் ஒரு 100 சீட்டுக்கு மேலே நீங்கள் போட்டிடுறீங்கன்னா அவங்க 140 சீட்டில் போட்டிடுவாங்க. அதிமுக 140 சீட்டில் போட்டிட்டு என்ன 100 சீட்டுக்கு ஜெயிப்பாங்க? 100 சீட்லாம் யாராவது கொடுப்பாங்களா? எனவே அங்கே போனால் கூட இவரால் 60 சீட்லாம் அதிகபட்சமாக கேட்க முடியும். அப்படி இவர் போக ரெடியா? அப்படி போனார்னா என்ன ஆகும்? அவருடைய இமேஜே பெரிய அளவில் டேமேஜ் ஆகும். அதுக்கப்புறம் அவர் கட்சி நடத்துறதே வேஸ்ட் ஆகும், அவர் கட்சி ஆரம்பிக்கிறதே வேஸ்ட் ஆகும். ஏன்னா அவர் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்போம்னு சொல்லும்போது நீ கூட்டணி போய் நின்றேன்னு வச்சுக்கோங்க, முடிஞ்சு போச்சு கரெக்டா. எனவே அவருடைய முதல் தேர்தலை பொறுத்த வரைக்கும் அதிமுக திமுக 2 கூட்டணியும் கிடையாது. ஆல்ரெடி பாஜகவை இல்லைன்னு சொல்லிட்டாரு, அந்த கட்சியும் கிடையாது அப்படின்னு சொல்லி அவர் முழுசா தன் தலைமையிலான ஒரு கூட்டணி அமைக்கிறது தான் அவருக்கு சரியா இருக்குமே ஒழிய இன்னும் அதிமுக போய் சேர்றதோ இல்லை மற்றவங்கள்ட்ட போய் சேர்றதோ அவரால் முடியாது. ஏன் முடியாதுன்னு சொன்னா தேர்தல் பேரம்ன்றது அவர்கிட்ட பேசுகிற அளவுக்கு கணக்கச்சிதமான ஆளுலாம் கிடையவே கிடையாது. விஜய் அவர்கள் உட்காந்து பேசுவாரா? எனவே இதெல்லாம் நடக்கிறது சாத்தியமே கிடையாது. நம்ம வெளியே வேணா பேசிக்கலாம், இந்த கூட்டணி உறுதியாயிருச்சு இல்லை கூட்டணி உறுதியாகலை இதெல்லாம் நான் நம்ப ரெடியாக இல்லை. யாரும் விஜய் அவர்களுடன் கூட்டணி சேர தயாராக இல்லை. இப்போ தாவேக தலைவர் விஜய் கூட்டணி இல்லை அதிமுகன்னு சொன்ன அன்னைக்கு மறுநாளோ பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் சீனிவாசன் ஸ்டேஜில் என்ன பேசுகிறாருன்னா, வரவெல்லாம் பார்த்தீங்கன்னா சீட்டு மட்டும் கேட்கல, 50 கோடி 100 கோடின்னு நோட்டு வேறு கேட்குறாங்க அப்படின்னு சொல்கிறார். இப்போதைக்கு இவங்க கூட அலைன்ஸ் பேசுகிறவங்க 2 பேர், சீமான்னு சொல்கிறாங்க, விஜய் சொல்கிறாங்க. விஜய் சீமான்னு சொல்கிறாங்களா, யாரை சொல்கிறாரு அவர்? இவர் எல்லாருமே தான் சொல்லுவாருன்னு வச்சுக்கோமே. ஏன்னா அதிமுக ஒரு வலுவான கட்சியாக இப்போ யாராலும் பார்க்கப்படலை.
இன்னொரு பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா, விஜய் அவர்கள் நான் அதிமுக கூட்டணி இல்லைன்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் தான் இவங்க விமர்சனம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நம்ம முன்பே பேசும்போது சொல்லியிருந்தோம், இவர் திரும்ப அதிமுக விமர்சனம் பண்ணுவாரு, நீங்க வேணா காத்திருக்கன்னு சொன்னோம். இவர் எங்க ஓட்டு, யார் ஓட்டை காலி பண்ண காத்திருக்காரு? திமுகவுக்கு எதிரான ஓட்டெல்லாம் தன் பக்கத்துல கொண்டு வரதுக்காக இவர் முயற்சி பண்றாரு. அதே தான் நாம் தமிழர் கட்சியும் பண்ணுது. அப்படி இருக்கும்போது அதிமுக உஷாராகி நான் தான் திமுகவை தோற்கடிக்கக்கூடிய வல்லமை உள்ள கட்சின்னு தன்னை நிரூபிக்கணும் ஒழிய யாரா கூட்டணிக்கு வருவானு தூண்டில் போட்டுக்க கூடாது. அதுக்கான நேரமும் இப்ப கிடையாது. தேர்தல் நேரத்தை அதை பார்த்துக்கலாம் ஒழிய இப்போ உட்காந்துட்டு அவங்க கூட்டணிக்கு வருவாங்க, இவங்க கூட்டணிக்கு வருவாங்க, ஐயோ கூட்டணிக்கு வந்தா நோட்டு கேட்கறாங்க. இந்த புலம்பல் எதுக்கு நான் கேட்கிறேன். அதிமுகவுடைய இந்த புலம்பல்ன்றது அவங்க பலவீனமா இருக்காங்கன்னு அவங்களுடைய கட்சிக்காரங்க நம்ப வச்சோம். எனவே சமீபத்திய அரசியல் போக்குகள்ல அதிமுக பெரிய லெவலில் பின்தங்கி நிற்குது, பின்னோக்கி செல்லுது. இது திமுகவுக்கு பெரிய பலமே ஒழிய அதிமுக ஒரு பெரிய பலவீனம். அதிமுக தன்னுடைய நிலைப்பாடு என்ன? திமுக எதிர்ப்பு ஓட்டுலாம் எங்களுடையது, திமுகவை நாங்க தான் வீழ்த்தவே முடியும், அந்த ஓட்டை கன்சால்டேட் பண்றது நாங்க தான் அப்படின்றத உறுதியா நிரூபிக்கிற இடத்துல மட்டும்தான் அதிமுக கட்சி வெற்றி பெறும். அதை அவங்களால நிலைநிறுத்த முடியலன்னா அதிமுக கட்சி இன்னொரு மிகப்பெரிய பின்னடைவை சந்திக்கும். அவர் பின்னடைவை சந்திச்சு மீண்டு வர்றது ரொம்ப 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 கஷ்டம். ஒரு எம்ஜிஆர், ஜெயலலிதா போன்ற பெரிய லெஜெண்ட் இருந்த ஒரு இயக்கம், ஒரு கட்சி 2,30,00,000 உறுப்பினர்கள் தொண்டர்கள் இருக்கிறாங்கன்னு சொல்கிற கட்சி ஒரு விஜய்க்கு எதிர்பார்த்து இருக்கிறதுன்றது ஒரு கேவலமாக இருக்கிற மாதிரி இல்லையா? விஜய் மட்டும் கிடையாது, அவங்க விடுதலை சிறுத்தைகள் ஒரு ஓப்பனாகவே ஒரு ஸ்டேஜில் கூப்பிடுறாங்க, அவர் வெளியே வந்து மாட்டேன்றாரு. அந்த விடுதலை சிறுத்தைன்ற கட்சி எத்தனை கூப்பிடுறாங்க நீங்கள் சொல்லுங்க. இந்த மாதிரி என்னைக்காவது அதிமுக ஒரு கட்சி இருந்துச்சா? அப்போ இவங்க பலவீனமாக இருக்காங்கன்னு இவங்களே திரும்ப திரும்ப காட்டிக்கிட்டு இருக்காங்க. இவங்க பலமாக இருக்காங்கன்னு எந்த இடத்துல காட்டணும்னா கூட்டணி கட்சியை பற்றி பேசாதீங்க, களத்தில் போராட்டத்தை கட்டமைக்கின்ற திமுகவுக்கு எதிரான போராட்டங்களை களத்தில் தீவிரமாக கட்டமைச்சிருந்தீங்கன்னா உங்களை நோக்கி எல்லா கட்சியும் வரப்போகுது. இப்போ திமுக அதிமுகவுக்கு எதிரான போராட்டங்களை கட்டமைச்சது எப்படி? நீங்கள் ஸ்டெர்லைட்டில் ஆரம்பிச்சு கூடங்குளம் அணு உலையில தொட்டு அதுக்கப்புறம் ஹைட்ரோ கார்பன் திட்டத்தில் ஆரம்பிச்சு இருக்கிற எல்லா பிரச்சனையும் கிளப்பி விட்டாங்க இல்லையா? விவசாயிலேருந்து மாணவர்களோட பிரச்சனை வரைக்கும் எல்லா பொருளும் கிளப்பி விட்டாங்க. நீட் எக்ஸாம் வரைக்கும், நீட் எக்ஸாம் உச்சமாக நடத்துனானுங்க. இது எல்லாமே போராட்டங்கள். இதில் அரசியல் பின்புலம் இருக்கே ஒழிய நியாயம் இருக்கு நியாயம் இல்லைன்ற ரெண்டாவது விஷயம். அரசியல் எப்படி பண்ணணும்னா தான் அரசியல் பண்ணுறதுக்கான ஏதாவது வாய்ப்புகளை உருவாக்கும், அந்த வாய்ப்புகளை பெருசாக பயன்படுத்தி தான் அந்த அரசியல் தளத்தில் பலமான நபர், வீழ்த்தக்கூடிய நபரும் தான் நிரூபிக்கும். அதை திமுக பண்ணி தான் இன்னைக்கு ஆட்சிக்கு வந்திருக்கு. அப்போ இவங்க அதை பண்ணுறதுக்கான வேலையெல்லாம் ஈடுபட்டுருக்கணும். ஆனால் அதை விட்டுட்டு தனக்கு கூட்டணிக்கு யாராவது வரமாட்டாங்கன்னு 24 அதை பற்றி மட்டுமே வார வாரம் பேசிக்கிட்டு தெரிஞ்சா அதிமுகவை பற்றி மக்களிடையே என்ன மனநிலை வரும்? பாஜகவுடன் கூட்டணி இருக்கா அப்படின்னு கேட்ட எடப்பாடி கிட்ட ஒரு கேள்வி கேட்கும்போது அது எலெக்ஷன் கிட்டத்தில் முடிவு பண்ணலான்னு சொன்னேன். மறுநாளே வந்து ஜெயக்குமார் வந்து ஒட்டும் இல்லை உறவும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் இதே விஜய் சொன்ன பிறகு அந்த அளவுக்கு தெளிவாக விஜய் கூட எங்களுக்கு கூட்டணி இல்லை அப்படின்னு ஒரு ஸ்ட்ராங்காக அவங்களால சொல்ல முடியலையே. அதுதான் நான் சொல்கிறேன், அதிமுக தன்னை பலவீனமாக தானே காட்டுது. ஏன்னா அவங்க பலவீனமாக உணர்றாங்க. நீங்கள் சமீபத்தில் ஏதோ ஒரு அமைச்சர் சொன்னார். ஆமாம், இப்போ வேலுமணி கூட என்ன சொன்னார்னா ஒரு ஸ்டேஜில் நம்ம இதே நிலை நீடிச்சு இருந்தால் நம்ம எதிர்கட்சியாக தான் இருப்போம். அதை தான் சொல்கிறேன். அதுதான் இவங்களோட மனநிலை. நமக்கு யாரோ கூட்டணி வேணும், அப்போ நம்ம வெற்றி பெறணும்னு நினைக்கிறாங்க. இதே நிலைன்றது இவங்க கட்சிக்குள்ள ஏகப்பட்ட பிளவுகள் இருந்தது. அந்த பிளவுகளை ஒற்றுப்படுத்தணுன்றது வேலுமணி, தங்கமணி போன்றவருடைய ஆசை. அதே மாதிரி சில நபர்களுடைய ஆசை. அந்த ஆசை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நிறைவேற்ற தயாரா இல்லை, ஏற்றுக்கிற தயாராகவும் இல்லை. ஆனால் ஏற்றுக்க தயாராக இல்லாதது எல்லாமே அவங்க உட்கட்சி பிரச்சனை. நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா எதிர்கட்சியா போராட்டங்களை கட்டமைச்சு தீவிரமாக இன்னும் திமுகவுக்கு எதிரான போராட்டங்கள் தீவிரப்படுத்திக்கணுமா இல்லையா? நீங்களே சொல்லுங்க. ஒரு 2 நாளைக்கு முன்னுக்க ஒரு நீதிமன்றத்தில் வச்சு ஒருத்தரை வெட்டுறாங்க. அப்போ அதுக்கு ஒரு தீவிர போராட்டத்தை அந்த மாவட்டங்களை முன்னெடுக்கணும். கள்ளக்குறிச்சி பக்கத்தில் கள்ளச்சாராயம் குடிச்சு இறந்து போனாங்க. அதையெல்லாம் தமிழ்நாடு முழுவதும் பெருசாக ஆக்கலாமா இல்லையா? சிபிஐக்கு போகிறதுக்கு காரணமே அதிமுக தான். அதை நம்ம வேற யாரும் எந்த கட்சி கொள்ள முடியாது. வழக்கறிஞர்களை வச்சு போனாங்க, அதில் நியாயம் இருக்குது. பாமகவும் அதிமுகவும் போனாங்க, அந்த வழக்கு முக்கிய காரணமே அவங்க தான். அதெல்லாம் நம்ம பாராட்டுறோம். ஆனால் களத்தில் கிரவுண்டில் மக்கள்கிட்ட போய் போராட்டமாக கொண்டு போய் சேர்க்கணுமே, அது யாரு? அது யார் போய் சேர்ப்பா? கள்ளச்சாராய புழக்கம் இருக்குது, தமிழ்நாடு முழுவதும் கள்ளச்சாராயத்துக்கான விஷயங்கள் இருக்குது. அப்புறம் அதை பற்றியான விஷயத்த ஒரு பெரிய போராட்டம் நடத்தி பெரிய அளவில் கொண்டு போய் சேர்க்கணுமா இல்லையா? நீங்க போராட்டம் நடத்தாதீங்க, யாராவது போராட்டம் நடத்தக்கூடிய ஒரு ஆர்கனைசேஷன் உருவாக்கி அவங்க போராட விட்டு அதுக்கு பின்னாடி நின்று பின்னாடி நீங்க ஆதரிக்கிற மாதிரி நினைச்சு வச்சுக்கவேன். மக்கள் போராட்டம் மாற்றிடலாம் இல்லையா? இப்படிதான் திமுக பண்ணியிருந்தா. திருமுருகன் காந்தி வந்து ஏகப்பட்ட போராளி உருவாக்கி அவங்களாம் போராட விட்டு அவங்களுக்கு காசு கொடுத்து போராட வச்சுட்டு பின்னாடி நின்றாங்க. அந்த மாதிரி ஒரு கட்டமைக்கவா செய்யணும்ல. கட்டமைக்கப்பட்ட போராட்டமும் கிடையாது, தானே நடத்த வேண்டிய போராட்டமும் கிடையாது. ஆனா எனக்கு கூட்டணிக்கு வரணும்னு உட்கார்ந்துருந்தா இது எல்லாமே எதை காட்டுது? நீங்க எதிர்கட்சியை செய்ய வேண்டிய கடமையே செய்யல. அதோட சேர்த்து நம்ம பலவீனமா இருக்கும். யாரா பக்கத்துல வந்தா நம்மள
மக்கள் மதிப்பாங்க நீங்க நினைக்கிறீங்க. அதுதான் இப்போதைய அதிமுக நிலைமை. இன்னும் ஒரு தெளிவா சொல்றீங்க. இப்ப விஜய் எங்களை விமர்சிக்கவே இல்லை, யாரு அதிமுக விமர்சிக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள் கொண்டாடிக்கிட்டு வச்சுக்கோங்க. இது ஒரு மோசமான போக்கு. ஏன் அப்படின்னா விஜய் விமர்சிக்கல, ஆனா திமுக மட்டும் விமர்சிக்கிறானா அவர் யாரோட ஓட்ட குறி வைக்கிறாரு? கொஞ்சம் யோசிச்சா அரசியல்வாதிகளா இவ்வளவு நாள் இருக்காங்க அரசியல் கட்சியில, அப்ப இவ்வளவு நாள் யோசிச்சாலே அவங்களுக்கு புரிஞ்சிருமா இல்லையா அவர் யாரோட ஓட்ட குறி வைக்கிறான்னு? இந்த மாதிரி பதிலே தப்பு. நான் சொல்றேன் விஜய் எங்களை விமர்சனிக்கல அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்ன பெருமைப்படுறீங்க? நீங்க என்ன அப்பயே சொல்லிருக்கோம்னா விஜயெல்லாம் கட்சி ஆரம்பிச்சு அதை பத்தி எங்களுக்கு பெரிய கவலை கிடையாது, அவரை பற்றின கருத்துக்கள் நான் சொல்ல விரும்பல அப்படி சொல்லிட்டு நீங்க கட்சி நீங்க தான் எதிர்கட்சின்னு போயிருக்கணும். ஆனா நீங்க என்ன நினைச்சீங்க, விஜய் விமர்சிக்காது உங்களுக்கு ஒரு ரொம்ப பலம் மாதிரியும் அது உங்களுக்கு ஒரு பெரிய கிரெடிட் மாதிரி நினைச்சு அதை போய் வெளியே பேசிக்கிட்டா ஊர்ல ஏன் மதிப்பேன் அவங்கள? இப்போ அதிமுகவோட உறவு வேண்டான்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாரு. இப்போ அதிமுக கூட யார் கூட்டணி வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு? விஜய் தலைமையில கூட்டணி அமையறதுக்கு என்ன வாய்ப்பு? நீங்க அதிமுகவும் விஜயும் திரும்ப ஒரே லெவல்ல வைக்கிறது தப்பு. அதிமுகன்றது கட்டமைப்பு இருக்கக்கூடிய மிக பலமான கட்சி, தன்னுடைய ஓட்டு வங்கியை நிரூபிச்ச கட்சி. அது கொஞ்சம் பலவீனமாக தன்னுடைய செயல்பாட்டு அரசியல் களத்தில் இருந்தாலுமே கூட அதுதான் பெரிய கட்சி. அந்த வகையில் பார்க்கும்போது அதை நீங்க ஓட்டு வங்கியை நிரூபிக்காத விஜய் அவர்களுடன் சேர்த்து பேசுறது முதலாவது. அந்த கூட்டணியில் யார் வேணா போயிட்டு போறாங்க, அவங்க கூட்டணிக்காக என்னென்ன பேச்சு முயற்சி பண்ணியிருக்காங்க, அதை விட்டுருக்கு. விஜய் அவர்களோட யாரோட கூட்டணிக்கு வர வாய்ப்பு இருக்கு அப்படின்னா விஜய் தானே சொல்லிட்டாரு அதிமுக கிடையாது, திமுக கிடையாது, பாஜக கிடையாது. மிச்சம் எந்தெந்த கட்சி இருக்கு? மிச்சம் இருக்கக்கூடிய கட்சியில் அவர் காங்கிரஸை விரும்புறாரு, ஒரு தேசிய கட்சியை தன்னை இறச்சிக்கும், விடுதலை சிறுத்தை கட்சியை விரும்புறாரு. ஆனால் இந்த ரெண்டு கட்சியும் அவரால் தேர்தல் பேரம் பேசி ஜெயிக்கவே முடியாது. நீங்க பாருங்க, திருமாவளவனும் விஜய் அவர்களும் சேர்ந்து கலந்துக்க வேண்டிய ஒரு புத்தக நிகழ்ச்சி, அதில் திருமாவளவன் கலந்துக்க மாட்டேன்ட்டார். அப்ப எந்த அளவுக்கு திமுக பிரஷர் போடுவாங்க தங்களுடைய கூட்டணி கட்சிகளுக்கு அவர் எதிர்த்து பேச சொல்லி. முதல் 2 நாள்ல எதிர்த்து பேசல, இப்ப பாருங்க சமீபத்தில் எதிர்த்து பேசிட்டே இருக்காங்க, காங்கிரஸை எதிர்த்து பேச வைக்கிறாங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். அப்ப தன்னுடைய கூட்டணி தக்க வச்சுக்கிறதுல திமுகவுடைய தந்திரமும், அந்த இடத்துல திமுகவுடைய கூட்டணி கட்சி இருக்கக்கூடிய காங்கிரஸுக்கும் விடுதலை சிறுத்தைகளுடைய வாய்ப்பை கூட அவங்க இப்போதைக்கு எடுத்துக்க தயாரா இல்லை. அப்பனா எந்த இடத்துல விஜய் வச்சிருக்காங்களோ புரிஞ்சுக்க முடியுதா? நீங்க அதை இன்னும் கொஞ்சம் இறங்கி பேச்சுவார்த்தை நடந்தா வச்சுக்கோங்க. எனக்கு தெரிஞ்சு காங்கிரஸ்லாம் ஓட்டே கிடையாது, ஆளும் கிடையாது, நிர்வாகியும் கிடையாது, கட்டமைப்பும் கிடையாது, ஒரு மண்ணாங்கட்டி கிடையாது ஊர்ல. ஆனா கொஞ்சம் கூட வெக்கவே இல்லாம 120 சீட் கொடுங்க கேட்பேன். நீங்க வேணா பாருங்க, விஜய் வந்தான்னு வச்சுக்கோங்க, ஒரு 120 சீட் கொடுங்க போன போக்குல, அதோட சேர்த்து ஒரு 500 கோடி கொடுங்க. அவர் எங்கே போவாரு? இதுல பெரிய கஷ்டமே சீட்டு கொடுக்குற ஒரு பெரிய தலைவலினா அவன் நோட்டு கொடுக்கணுமே. இந்த 2 கட்சி தான் கொடுக்கணும். இப்போ கம்யூனிஸ்ட் என்ன கட்சி? அவனுக்கு 20 கோடி படி இழந்தாதான் அவன் அறிவாலயத்துக்கு வந்து போயிருக்கான். அப்படின்னு போது இந்த கட்சிகளுக்கெல்லாம் படி இழக்கணுமே. அதையும் விஜய் அவர்களால் பண்ண முடியுமானா பண்ண முடியாது. அவ கடைசியா யார் தான் கூட்டணியில் இருப்பா விஜயோட அப்படின்னா அவரா ஒரு 4 கட்சி உருவாக்கி அதுக்கு பேர் வச்சு பூ வச்சு பொட்டு வச்சு அதை சோடிச்சு உட்கார வச்சு அது என்னோட கூட்டணி இருக்கு பாருங்க அப்படின்னு அவர் சொல்லிக்கிட்டாதான் ஒழிய தற்போதைய நிலையில எனக்கு தெரிஞ்சு யாரும் கூட்டணிக்கு தயாராகவே இல்லை விஜய் அவர்களுடன். விஜய் எவ்வளவு நோட்டை வெளியே கொண்டு வருவாரு, எவ்வளவு சீட்டை வெளியே கொண்டு வருவாரு, இதை பார்த்துட்டு தான் அவர் கொண்டு போவாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு 1000 கோடி 2000 கோடி அது ஒதுக்கி வச்சு இங்கே கூட்டணி கதவுகள் திறந்திருக்குன்னு சொன்னா வச்சுக்கவேன், அந்த நோட்டை பார்த்துட்டு தான் நம்மளால் உள்ள நுழைவான ஒழிய வாய்ப்பே கிடையாது இந்த கட்சியெல்லாம் போறதுக்கு. இந்த கட்சியை ஓரளவு ஒரு ஸ்டெப் வெளியே போகுதுன்னு வச்சுக்கோங்க, அதை மூக்கணாங்கயிறு போட்டு உள்ள நிப்பாட்டுறதுக்கு திமுகவுக்கு நல்லாவே தெரியும். அது வெளியே போகாம தாண்ட வர்றது எப்படின்றது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு நல்லா தெரியும். இந்த 2 பெரிய கட்சிகளுக்கு இடையில கூட்டணியை தேடுறதை விட விஜய் அவர்களுக்கு இருக்க நல்ல வாய்ப்பு என்ன அப்படின்னா, நான் கூட்டணியை எதிர்பார்க்கல, எதுவும் எதிர்பார்க்கல, நான் தனிச்சு நிற்கிறேன், மக்களை நம்புறேன் அப்படின்னு சொல்லி போனான்னு வச்சுக்கோங்க, அதுதான் நியாயமா இருக்க முடியும். இவர் எடுத்தெடுப்புல கூட்டணிக்கு போவோன்றது பாதுகாப்பா நகர பார்க்குறாரு. இதுதான் நான் சொல்றேன், அரசியல்ல கீழே அடிமட்டத்தில் வரான் பாருங்க, அவன் உழைச்சு முட்டி மோதி என்ன வேணா பார்த்துருவான். இந்த மேலோட்டம் சொகுசா வராங்களே, இப்போ விஜய் அவர்களாம் வளர்ந்த விதமே அப்படிதான் இருக்கு. அவரெல்லாம் எடுத்த பாதுகாப்பை எதிர்பார்க்கிறாரு. நீ அரசியல பாதுகாப்பை எதிர்பார்த்தேன்னா அதில் பாலத்தவர்களுக்கு உறுதி. அப்போ பேரம் படியாதனால தான் விஜய் அதிமுக கூட கூட்டணி இல்லை அப்படின்னு அறிவிச்சதா எடுத்துக்கலாமா? பேரம் இங்க பேசுறதுக்கான வாய்ப்பு இருக்கீங்க. அவர் எந்த பேரத்தில் உட்கார வைப்பாங்க, எவ்வளவு ஓட்டு வைக்க நினைப்பாங்க. காசு கூட திமுக அதிமுக கொடுக்கணும்னு வச்சுக்கோங்க, அதிமுக கொடுக்க ரெடி. ஆனா என்ன ஓட்டு இருக்குன்னு அவரை மதிப்பாங்க, என்ன ஓட்டு அவருக்கு மாறப்போகுதுன்னு நினைப்பாங்க, எவ்வளவு ஓட்டு வங்கி இருக்குன்னு நினைப்பாங்க. எங்களுக்கு சர்வே கிடைச்ச வரைக்கும் 6-7% ஓட்டு வாங்களே பெருசு. அன்னைக்கு அவங்க மாநாடு நடத்தி முடிச்சதுமே நம்ம சர்வே எடுத்து முடிக்கிறோம். அப்பவே 13% மக்கள் நல்லா இருக்குன்னு சொல்றாங்க, ஓட்டு கூட சொல்ல நல்லா இருக்கு. மற்றவங்களுக்கு தெரியவே இல்லை, பெரிய அளவில் அதை பற்றி எனக்கு விவரமே புரியல. அது எல்லாமே யங்ஸ்டர்ஸ் பற்றியில் மட்டும்தான்
ஒரு விழிப்புணர்வு இருக்குது. ஒரு 40 வயசுக்கு மேல வச்சுக்கவே அவங்க எல்லாத்துக்கும் பெரிய ஆர்வமே இல்லை. புதிய கட்சி வரதோ இல்லாட்டி விஜய் அவர் புதிய கட்சி ஆரம்பிச்சுட்டான்றதோ ஒரு நியூஸா தான் பாக்குறாங்க ஒழிய அதன் மீது ஒரு ஆர்வமே இல்லை. அப்படின்னா இது ஓட்டு வங்கியா மாறுற பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க 6% கூட கிடையாது. அன்னைக்கு வரவேற்பு இருக்குல்ல அது கூட ஓட்டா போடாது. அதுக்கடுத்து 2 நாள்ல நடக்கூடிய விவரங்கள். இதுக்கு அடுத்து ஒரு 6 மாசம் இருக்குல்ல, இதுக்கு அடுத்து ஒரு 6 மாசம் விஜய் அவர்களுடைய கட்சியில ஒருத்தன் கஞ்சாவை கடத்திட்டு தூக்கி உள்ள விடுவாங்க, ஒரு பொண்ணை பிடிச்சி ஒருத்தர் தூக்கி உள்ள விடுவாங்க, இன்னொருத்தர் இடுப்பை கிளிட்டு உள்ள விடுவாங்க. இதே வேலை. இதுக்கப்புறம் இதை ஆரம்பிக்க பாருங்க. நீங்க அவன் கட்சி நிர்வாகியா பார்த்து சமீபத்தில் எவ்வளவு கைது பண்ணிருக்காமன்னு எடுத்து பாருங்க. பாவம் சின்ன சின்ன பையங்களா பிடிச்சி உள்ள இருக்காங்க. ஒருத்தலாம் இந்த பாம்புராக் இருக்கு இல்லையா, இந்த குட்கா அது எங்கேயோ வாங்கிட்டு வந்திருக்கான், பாம்புராக் கடத்தலாம் தூக்கிட்டு போயிட்டாங்க. இந்த லட்சத்தை விஜய் கட்சி இருக்கு. இன்னொரு இடத்துல மதுரையில் நினைக்கிறேன், மதுரையில இலவச உணவகம் அதை இழுத்து மூடிட்டாங்க. எதையும் நடத்த விட மாட்டாங்க, அரசியல் செய்ய விட மாட்டாங்க திமுக அப்படின்னு போது நீங்க என்ன பண்ணுவீங்க? ஒருத்தமே 2 பேர்னா பரவாயில்ல. எனக்கு தெரிஞ்சு இப்பயே விஜய் கட்சி நிர்வாகிகளால 30க்கும் மேற்பட்டவர் மீது வழக்குல பதிஞ்சுட்டாங்க. இதுல கொடூரமான வழக்கெல்லாம் பதிவாங்க. இதுக்கப்புறம் அப்ப அவரால் கட்டமைப்பை விரிவுபடுத்த முடியாது. எனவே இந்த சிக்கல் ஒரு மீண்டும் மீண்டும் பெருசா இருக்கான வாய்ப்புகள் உண்டே ஒழிய இதுக்கப்புறம் தான் அவருக்கு தலைவலி அதிகரிக்குமே ஒழிய குறைவுக்கான வாய்ப்பு கிடையாது. இப்போ முடிவா நீங்க சொல்றது அதிமுக தாவேகா ரெண்டுக்குமே கூட்டணின்றது அதிமுகவில் விஜய் ஏற்றுக்க முடியாது, விஜய்க்கு அதிமுக கூட போகிற அளவுக்கு ஓட் பெர்சன்டேஜும் கிடையாது. அப்போ 2 பேரும் தனித்தனி தான் நிற்பாங்க அப்படின்னு எடுத்துக்கலாமா? அப்போ எனக்கு தெரிஞ்சு அவருக்கு நல்ல ஆப்ஷனாக இருந்தது நாம் தமிழர் கட்சி. அவர்கிட்ட ஒழுங்காக தான் டீலில் போயிருந்தார். அவர் புதுவிதமாக அரசியல் பண்ணுறக்கிட்டு ஸ்டேஜில் ஏறிக்கிட்டு அவங்களே விமர்சனம் பண்ணார்ல, நீ போடா சாமிச்சுட்டு நாம் தமிழ் இதை விட்டு போயிட்டாங்க. நாம் தமிழோட அவங்க போன ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குல்ல, அது நியாயமாக இருந்துச்சு, சரியாகவும் இருந்துச்சு. அது கரெக்டாக ஃபார்ம் பண்ணி போவானா அதை கெடுத்ததே விஜய் அவர்கள் தான். அதுக்கு ஐடியா கொடுத்தது புஷியானந்தா இருப்பாரு. விஜய்க்கு கடைசியாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இப்போ தன்னோட ஓட்டு வங்கி அதிகரிக்கிறது எப்படி அப்படின்ற வாய்ப்பு தான். தன்னோட ஓட்டு வங்கி அதிகரிக்கிறதுக்கு அவர் என்ன செய்ய முடியும் அப்படின்னா நடைபயணங்கள் அதிகரிக்கலாம். இங்கேருந்து நான் ஒவ்வொரு மாவட்டங்களும் என்னுடைய நடைபயணங்களை ஆரம்பிக்கிறேன். ஒவ்வொரு மாவட்டங்களும் அப்படி நடைபயணங்களை ஆரம்பிச்சான்னா இப்போ 6 இருக்குது, அது மெல்ல கூட ஆரம்பிக்கும், பரவலாக கூட ஆரம்பிக்கும். இதுதான் அவருக்கு தேவையானது. பரவலாக கூட ஆரம்பிக்கும் போது அந்தந்த பகுதிகளுக்கு போய் அந்தந்த பகுதி மக்களுக்கான பிரச்சனையை விஜய் பேச ஆரம்பிச்சு அது ஊர்வலமாக போக ஆரம்பிச்சு வச்சுக்கோங்க. அப்போதான் விஜய் ஒரு ஃபோர்ஸாக, அதாவது அரசியல் சக்தியாக மெதுவாக பரிணாம வளர்ச்சி அடைய ஆரம்பிப்பார். அப்போ அவருடைய பிம்பம் அதிகரிக்க ஆரம்பிக்குது. அரசியலுக்கு தேவையான ஒரு பெரும் சக்தியாக தன்னை மாறிக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை அவரே வலுவாக ஊன்றினால ஒழிய இந்த ஓட் பர்சன்டேஜ் அதிகரிக்க ஒழிய இந்த கட்சியிலேருந்து யாரும் கூட்டணி வைக்க வரமாட்டாங்க. அது அதிகரிச்சா கூட கூட்டணியில பேச்சுவார்த்தையில் ரொம்ப பெரிய சிக்கல் இருக்கும். ஆனால் கூட்டணி பேச்சுவார்த்தையை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ இடங்கள் அப்படின்ற தீர்மானிக்கிற சக்தியை விஜயா மட்டும் இருந்தால் ஒழிய அதை ஏற்றுக்கிற கட்சிகள் மட்டும்தான் அந்த கூட்டணியில் இருக்க வல்லது அப்படின்ற நிலைமையை அவர் உருவாக்கினால் ஒழிய இங்கே அவரால் ஒரு சரியான கூட்டணியை கட்டமைக்க முடியாது. அப்படி முடியலைன்னா கூட தனிச்சு போயிடணும். ஆனால் அவருக்கு இப்போதைக்கு தேவை எல்லா மாவட்டங்கள்லையும் நடைபயணங்களை மேற்கொள்றது, தீவிரமான அரசியல் களத்தை தயார் பண்றது. இன்னைக்கு அவருக்கு இருக்கிற ஒரே வாய்ப்பு அதிமுக தன் எதிர்கட்சியாக தீவிரமாக செயலாக்கத்தில் இல்லாத போது தான் தான் ஒரு எதிர்கட்சி அப்படின்னு தீவிரப்படுத்தி அவர் உள்ள நுழைஞ்ச ஆரம்பிச்சுக்கோங்க. அது ஒரு மக்கள்கிட்ட பேசும் பொருளா மாதிரி ஒரு பெரிய கவனிப்பை கொண்டு வரதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இது ஒரு வாய்ப்பு தான். இதை சுக்கா உடைக்கிறதுக்கு அதிமுகவும் தெரியும், திமுகவும் தெரியும். எனவே அரசியல் களமே இந்த ஆளு ஷூட்டிங் முடிச்சுட்டு வந்தாலும் தெரியும். இவர் ஷூட்டிங்லேயே உட்கார்ந்தாலும் வச்சுக்கோங்க, அரசியல் களமே உருவாகாது. இந்த 4 3 ஆகி 3 2 ஆகி புஷியானதை ஓடி போயிடுது. வணக்கம். நன்றி.